வாங்க, ஆண் ஆதிக்கத்தை உடைத்தெறிந்த பாண்டிய நாட்டின் ஒரு மாபெரும் காவியக் கதைக்குள் நேரடியாக போகலாம். வீரத்தால் நாடாளும் பெண். இதுதான் இளவரசி அல்லி அரசாணியின் நம்பிக்கை. ஆண்களின் ஆதிக்கத்தை துணிச்சலோடு எதிர்த்த மாபெரும் தலைவி. அவங்க வெறும் அரசி மட்டும் இல்லங்க, வாழ்வீச்சு, வில்வித்தைன்னு எல்லா பாரம்பரிய போர்க்கலைகளையும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு மாஸ்டர். தன்னை கல்யாணம் பண்ண வந்த தலைக்கணம் பிடிச்ச எல்லா இளவரசர்களையும் போர்க்காலத்துல வீழ்த்தி தன் சுதந்திரத்தை நிலைநாட்டினாங்க. இவங்களோட இந்த அசாத்திய வீரத்தை கேள்விப்பட்டு பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் மாறுவேஷத்துல பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அரண்மனை வில்வித்தை போட்டியில அவர் மட்டும்தான் இலக்க ரொம்ப துல்லியமா அடிச்சாரு. அல்லி அரசாணிக்கு செம ஷாக். தன் நாட்டுல இப்படி ஒரு அசாத்திய திறமை கொண்ட அந்த மர்ம வீரன் யாரு? அரண்மனை தோட்டத்துல நடந்த அமைதியான இரவு பேச்சுகளால அவங்களோட சந்தேகம் மெல்ல மெல்ல பரஸ்பர மரியாதையா மாறுச்சு. ஆனா இந்த அமைதி நீடிக்கலைங்க. போர் யானைகளோட வந்த பெரிய எதிரிப்படைகள் திடீர்னு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்துச்சு. போர்க்களத்துல பாத்தீங்கன்னா 2 பேரோட சமமான பலமும் திறமையும் சேர்ந்து பிரிக்க முடியாத ஒரு சூப்பர் கூட்டணியா மாறுச்சு. 2 பேரும் தோளோடு தோள் நின்னு போராடி படையெடுத்து வந்த எல்லா மன்னர்களையும் வீழ்த்தி மாபெரும் சரித்திர வெற்றி அடைஞ்சாங்க. போர் முடிஞ்சதும் அந்த மர்ம வீரன் தான் மார்வேஷத்தை களைச்சு தான் யாருன்னு அந்த வியப்பூட்டும் உண்மையை உடைச்சாரு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்ஜுனனின் வீரமும் உண்மையான மரியாதையும் அந்த வீரமங்கையோட மனச முழுசா வென்றுச்சு. சமமான 2 பேரோட இணையற்ற இணைவா ஒரு பிரம்மாண்டமான அரச திருமணத்தோட அவங்க புது வாழ்க்கையை தொடங்குனாங்க. உண்மையான அன்பும் வீரமும் எதையும் வெல்லும். சமத்துவமான இந்த பழங்கால உறவுல இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன?